ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினாலே முதுகுமாரனாக இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையானின் பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. எங்களை உதவி செய்வதற்காக தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஒரு அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுதலை பண்ணி பரவ ராஜ்யத்துடைய குடிமக்களாக ஆட்டுக்குட்டியான ஜீவிசத்தில் பேர் எழுதியிருக்கிறபடினால நன்றி. எங்களை திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதுபடி உண்மையிலும் போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். பாவ சேற்றில் இருந்த என்னை பாசத்தால் அவர் இழுத்துக் கொண்டார். பாவ சேற்றில் இருந்த என்னை பாசத்தால் அவர் இழுத்துக் கொண்டார். பாரமான பாவ சுமைதனையே பரமன் நீக்கினார். பாரமான பாவ சுமைதனையே பரமன் நீக்கினார். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தாயின் கருவில் இருந்த என்னை தள்ளிடாமல் எடுத்தணைத்தார். தாயின் கருவில் இருந்த என்னை தள்ளிடாமல் எடுத்தணைத்தார். தாகம் தீர ஜீவ தண்ணீரையும் தயவாய் தந்திட்டார். தாகம் தீர ஜீவ தண்ணீரையும் தயவாய் தந்திட்டார். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். கடந்த நாளில் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். கடந்த நாளில் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். காலமெல்லாம் நம்மை நினைப்பவரை கருத்தாய் பாடுவோம். காலமெல்லாம் நம்மை நினைப்பவரை கருத்தாய் பாடுவோம். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை
பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரத்தில் 1 14 வசனத்தை நான் வாசித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். பவுல் இந்த எபேசு பட்டணத்தில் 3 ஆண்டுகள் அங்கிருந்து அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அங்கிருந்து தான் அந்த 1 கொரிந்தியர் 2 இதெல்லாம் நிருபங்களை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த எபேசு பட்டணத்தில் அவர் வருவதற்கு முன்னதாக அவர் கொரிந்து பட்டணத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எபேசு போயிட்டு அப்புறம் திரும்ப எபேசுக்கு வருகிறார். எபேசு வரும்போது அவங்க தியானா என்கிற அந்த தேவதை வணங்கின அந்த மக்கள், அவர் பலவிதமான பின்னணியில் வாழ்ந்த மக்கள். அது யூதர்கள் இருக்கிறாங்க, அங்கே கிரேக்கர்கள் இருக்கிறாங்க, ரோமர்கள் இருக்கிறாங்க, மற்ற பிற தெய்வங்களை வெளிப்படுகிற மக்கள் அங்கே உண்டு. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் பவுல் 3 ஆண்டுகள் அந்த ஊழியம் செய்கிறார், சபையை ஸ்தாபிக்கிறார். அங்கிருந்து தான் முக்கியமான நிருபங்களை எழுதுகிறார். அதுவும் விசேஷமாக எபேசு இருக்கிற நிருபமானது எல்லா சபைகளுக்கும் பொதுவான ஒரு நிருபமாக நாம் பார்க்க முடியும். அது முதல் 3 அதிகாரங்களிலே 4 அதிகாரங்களிலே பார்க்கும்போது சபையினுடைய கொள்கை எப்படி இருக்கணும் என்பதை குறித்து சொல்கிறார். அவர் 4, 5, 6 வசனங்கள் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அதை அப்பியாசப்படுத்துறது, ப்ராக்டிக்கல். முதல் 3 அதிகாரம் பிரின்சிபல்ஸ், கோட்பாடுகள். 4, 5 அதிகாரத்தில் வாசிக்கும்போது அது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் என்று சொல்கிறார். இன்றைக்கி முதல் அதிகாரத்தில் அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது இவர்கள் புறவினத்தார், அந்த புறவினத்தார் அவர்களுக்கு மாத்திரம் நமக்கும் சரி, இந்த ரட்சிப்பை குறித்து எப்படி தேவன் அதை செயலாற்றுகிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு இந்த பகுதியை பார்க்கிறோம். இதில் 3 காரியங்களை வாசிக்கும்போது முதல் காரியம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வாசிக்கும்போது காட் தி ஃபாதர் அண்ட் சால்வேஷன், பிதாவாகிய தேவனும் ரட்சிப்பும். 2வது 7 12 வசனம் வரைக்கும் காட் தி சன் அண்ட் சால்வேஷன், அதாவது குமாரனாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ரட்சிப்பும். 3வது காட் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் சால்வேஷன், அது பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பு என்பதை குறித்து நான் 13-14 வசனங்களிலே நான் பார்க்கின்றோம். இப்போ இதில் வசனத்தில் பார்க்கும் மொத்தம் 10 காரியங்களை இந்த பகுதியிலே நாம் கவனிக்க முடியும், நாம் கவனித்து தியானிக்க முடியும். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களை வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியன் சாப்டர் 1 verse 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். முதல் காரியம் வாசிக்கும்போது God has blessed us, தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். இது பாஸ்ட் டென்ஸில், அதாவது கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம், ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அதுவும் சபைகளிலே சொல்ல கேட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விசுவாசிக்கு, கிறிஸ்தவனுக்கு, அவனுக்கு ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்க முடியும். அந்த கிறிஸ்துவுக்குள், அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரமாகி விடுகிறது. ஏன்னாக்கா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவே கொடுத்துட்டார், மற்றெல்லாம் இயேசுவுக்கு கீழே தான் மற்றது எல்லாமே. அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு, எல்லா பண்புகளையும் நாம் அந்த இயேசுவோடு கூட வருகிறது. அந்த இயேசுவுக்குள் நாம் விடுகிறபடினாலே, நமக்குள் இயேசு இருக்கிறபடினாலே ஏற்கனவே அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம உரிமையாளராய் மாறிவிடுகிறோம். அது மாத்திரமல்ல, உதாரணமாக கொலோசியரில் 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தை வாசிக்கும்போது, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அதனால் தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு இயேசுவை நாம் அறிந்து கொண்டால் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை அறியாத பட்சத்தில் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால் தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமானம் பெருக கடவுது இருக்குது. ஆனால் பெருகணுன்னாக்கா நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது அவசியம். அதனால் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரே கொடுத்து விட்டார். அந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்ளணும். அந்த இயேசுவை எவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிருபையை பெற்று அனுபவிக்க முடியும். அதான் God has blessed us. இனிமேல் ஒரு ஆசீர்வாதம் வரணுன்னாக்கா அது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா எப்படி ஆதாம் ஏவாள் இடத்துல சொல்லும்பொழுது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், தோட்டத்து நடுவில் இருக்க நன்மை தீமை என்று அறியத்தக்க விருட்சத்தை கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் சொன்னார். அவங்க தவறாக தெரிந்து கொண்டார்கள். அதே தான் இன்றைக்கும் மத்திய 7:13-14 வாசிக்கும், ஜீவனுக்கு போகிற வழி
கேட்டுக்கு போகிற வழி, ஜீவனுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல். இதை தெரிந்து கொள்கிறது மனிதனுடைய கையில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள் வைத்து விட்டால் அதை அனுபவித்து வாழுகிறது நம்ம கையில் இருக்குது. அதனால தான் பவுல் இந்த எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளே அவர்களுக்கு சொல்லுகிறார். நமக்கும் அதே தான் சொல்லுகிற ஒரு காரியம். எனவே God has blessed us. ஏற்கனவே கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து அனுபவித்துக்கிறது அவரவர்கள் கையில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் யாரும் அவரை நல்லா ஆசீர்வச்சிருக்கார், என்ன கம்மியாக ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்படி இல்லை. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கா, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாக இருக்கிறார். ஏன்னா நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுக்கு மூலமாக நமக்கு உண்டாயிற்று. அதனால தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று காணப்படும்படிக்கு என்று சொல்லி. ஸோ God has blessed us. தேவனை ஆசீர்வதித்திருக்க முதல் காரியம். ரெண்டாவது காரியம், அந்த வசனத்தை அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ரெண்டாவது காரியம் வாசிக்கும் போது அவர் உலகத்துக்கு God has chosen us. தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார். எப்போ தெரிந்தெடுத்தார்? உலகத் தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை அந்த வசனம் ரொம்ப முக்கியம். அந்த 4ஆம் வசனம் வாசிக்கிற உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நல்ல கவனிக்கணும், நம்மை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்மை கொண்டு வரவில்லை. கிறிஸ்துவுக்குள் வந்ததினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான், பழைய ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதனால் ஆண்டவர் ஒருத்தனை தெரிந்து கொள்ளும் பொழுது ரோமர் இருக்கிற 9ஆம் அதிகாரம் யோவான் 15:16 அப்படி வாசிக்கிறேன். John chapter 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எனவே ஆண்டவர் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்கிறார். எனவே தெரிந்து கொள்ளுதல், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அது ஏதோ ஒரு காய்கறியாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுறோம், அதை சரியாக நல்ல காய்கறியாக அது உபயோகமாக இருக்குமா என்று சொல்வதை அறிந்து அதை பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். அதை பார்த்து வாங்கி தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஒருத்தரை தெரிந்து கொள்கிறோம். அதனால் இயேசு யோவானில் சொல்கிறார், ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்திற்கு வரமாட்டான். பிதாவின் அருள் யாருக்கு கிடைக்கும்? யார் அவர் வசனத்தை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பிதா தம்முடைய அருளை பொழிகிறார். அருளை பொழிந்து தம்மிடத்தில் எடுத்துக்கொள்கிறார். அவனிடத்தில் எடுத்துக்கொள்கிறவன் கிருபையினால் அவனை ரட்சித்த அந்த பக்தனை ஆண்டவர் பிதாவிடத்தில் இயேசுவிடத்தில் கொண்டு கொடுக்கிறார். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனை புறம்பே தள்ளுகிறதில்லை. ஏன்னாக்கா ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இடத்துல கொண்டு கொடுக்கின்றார். எனவே தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய கையில் இல்லை, நாம் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால இல்லை, தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா தன்னை விசுவாசிக்கிறவங்க யாருன்றது நல்லா தெரியும். விசுவாசித்தாலும் எந்த உபதேசத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்பது முக்கியம். யோவான் 8:30 சொல்கிறார், தம்மை விசுவாசித்து ஈதுரலை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் யார் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்வர்கள் யார், அந்தந்த ஸ்தாபனத்தின் உபதேசங்களை நம்புகிறவர்கள் யார் என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால் யார் அவர் ஏற்றுக்கொள்ளாரோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த காரியத்தை சொல்லுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 11:27 வாசிக்கிறோம், பிதா தவிர வேறொரு குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான் என்று சொல்லி மத்தேயு 11:27 வாசிக்கிறோம். ஸோ God has chosen, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். 3வது காரியம் வாசிக்கலாம் தொடர்ந்து. எபேசியன் chapter 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தெரிந்து கொள்ளுதல் கிருபையினால்தான் அந்த தெரிந்து கொள்ள உண்டாகிறது. ரோமர் 11:5-6 வாசிக்கும் பொழுது இக்காலத்திலும் கிருபையினாலே உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல் கிரியையினாலே உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல் அல்ல. எனவே 3வது காரியம், God has predestined us. ப்ரீடெஸ்டினேஷன்னா உலக தோற்றத்திற்கு முன்னே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறையா சபைகளில் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நம்ம ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்ம முன்குறிச்சிட்டார், நம்ம தெரிந்து கொண்டார், அதனால தான் நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம். அப்படி தப்பு அது. நான் அவர் நம்ம சிலரை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு சிலரை புறக்கணிக்கல. ஒருவர் கூட கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தமில்லை. வாசிக்கலாம் ரோமர் 9:10-11 ரோமன் chapter 9:10-11. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதி ஆனபோது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு
மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்போ தேவனுடைய தீர்மானம் என்ன? தேவன் தான் தீர்மானித்தபடி தான் என்ன பண்ணுவார், ஒரு தெரிந்து கொள்கிறார். அவனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவனிடத்தில் அந்த ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியத்தில் யார் யார் எந்தெந்த ஊழியம் செய்யணும் என்பதை அவர் செய்கிறார். இதுதான் இப்போ வாசிக்கும் பொழுது 1 Corinthians 12:11 வாசிக்கிறோம். அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வரங்களை கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அதே மாதிரி 1 Corinthians 12:18 வாசிக்கும், தேவனே தமது சித்தத்தின்படி சரீரத்தில் அவயவங்கள் ஒன்றொன்றையும் வைத்திருக்கிறார். அதனால் நாம் விரும்புகிற மாதிரி அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரீரத்தில் அவயவங்களை வைத்திருக்கிறது போல அவருடைய சரீரமாகிய சபையிலே அவர் தலையாக இருக்கிறபடினாலே அவருடைய சித்தத்தின்படி தான் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொருத்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், அவளை ஏற்படுத்துகிறார். அதனால் எபேசியரில் சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அது அவர் எடுத்த ஒரு தீர்மானம், ப்ரீ டெஸ்டைன், அதாவது முன்னாடியே தீர்மானித்த ஒரு காரியம். அதனால் இப்போ ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறாங்க. கம்பெனிக்கு ஆள் எடுக்கும் பொழுது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பெனியில் ஒரு ஆள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுதியெலாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க வேலையில் அமர்த்துறது இல்லை. ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாங்க, இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும், இந்த படிப்பு இருக்கணும், இந்த அனுபவம் இருக்கணும். இந்த அனுபவம் மாத்திரமில்லை, இன்டர்வியூ வைப்பாங்க, இன்டர்வியூவில் அவங்க பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரை தெரிந்து கொண்டு அது வேலைக்கு அமர்த்துகிறார்கள். அது மாதிரி அந்த கம்பெனி அவரை தீர்மானிக்குது, இப்படிப்பட்ட ஆளை தான் நம்ம வேலைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தேவன் தீர்மானிக்கிறார். தேவன் தீர்மானிக்கிறது, யாரை தீர்மானிக்கிறாரோ அவருடைய ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர் வேலைக்கு அதனால தான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்வேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அது உலக தோற்றத்திற்கு முன்னே. இப்போ உதாரணமாக வந்து 12 அப்போஸ்தலரோடு கூட ஆண்டவர் இருந்தார். அது பிசாசு வந்து என்ன பண்ணால் யூதாசை பயன்படுத்தி இயேசுவை கொலை செய்வதற்கு அவனை காட்டி கொடுப்பதற்கு தூண்ட போய் கடைசியில் யூத மக்கள் அவரை சிலுவையில் ஆணையடித்து கொண்டு விட்டார்கள், மறுதளித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு அவரிடத்தில் சொல்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனை எருசலேம் யூதேயாவில் சமாரியன் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சியாக இருப்பீன்னு சொல்லி 1:8 சொல்கிறார். அதற்கு முன்னதாக வசனங்களில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே இப்பொழுதான் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அவங்க என்ன நினச்சாங்க, இஸ்ரவேலுக்கு தான் ராஜ்யத்தை கொடுப்பாரு, ஆனால் இஸ்ரவேல் கொண்டு தான் எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அந்த வசனத்தில் சொல்ல, பிதா தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறதை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஏன்னா அவருடைய ஆதீனத்திலே சில காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய நிபந்தனைகள் கட்டுப்பாட்டுக்கு யார் ஒத்து வருகிறார்களோ அவரை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அவன் அந்த நிபந்தனை கட்டுப்பட்டு வருவானா ஒத்து வருவானா இல்லை என்பது தேவன் அறிவார். அவருடைய அறிவுக்கு அளவே கிடையாது. ஸோ காட் ஹஸ் ப்ரீடெஸ்டைன்ட் அஸ், தேவன் நம்மை முன்குறித்தார். அதனால தான் தேவன் வாசிக்கும் போது ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார், எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார், எவரை அழைத்தாரோ அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ தேவன் எவர்களை முன்குறித்தார், தேவனுடைய படைப்புகளே தூதர்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க. தூதர்களுக்கு சுயாதீனம் உண்டு, மனிதர்களுக்கு சுயாதீனம் உண்டு. தூதர்களில் சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தி கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். மனிதர்களே என்ன பண்ண சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தி கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். ஆண்டவர் தீர்மானித்தார், மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு கிடையாது, மனுக்குலத்துக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு, தூதர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அதுதான் எபிரேயர் 2:16 வாசிக்கிறோம், அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமுடைய சந்ததியார் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய சந்ததி. இது வந்து ஆண்டவர் முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ணி அவர்களை முன்குறித்தார். அப்போ மனுக்குலத்துக்கு தான் முன்குறித்தவர்களே என்ன பண்ணி அழைக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று ஏசாயா 45:21 வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து காலம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொல்கிறார். எனவே அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளலாக இருக்கிற பரிசுத்த சகோதரர் என்று எபிரேயர் 3:1 வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறு தருவேன், நான் சார்ந்த மனத்தாழ்மையாக இருக்கேன், இன்னுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பால் கிடைக்கும் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து காட் ப்ரீடெஸ்டைன், தேவன் அதை முன்குறித்தபடினால தான் எவரில் அறிந்தாரோ அவர் முன்குறித்தார், எவ்வளோ முன்குறித்தாரோ அவர் அழைத்தார், எவ்வளோ அழைத்தாரோ அவங்க யார் அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் அவர் நீதிமான்களாக்குகிறார். யாரை? விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் ஒருவனும் இல்லை, அந்த அழைப்பை யார் ஏற்றுக்கொண்டு வருகிறாரோ அவர்களே நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். ஆக்கப்பட்டது மாத்திரம் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். என்ன மகிமைப்படுத்தியிருக்கிறார்? அடிமையிலாக இருந்தவர்களை விடுதலையாக்கி பிள்ளை என்கிற சுயாதனத்தை, அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஸோ காட் ப்ரீடெஸ்டைன்ட் அஸ், தேவன் நம்மை முன்குறித்தார்.
அடுத்தது வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வாசிக்கலாம். எபேசர் 1:5 பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போ தேவன் அது முன்குறித்திருக்கிறாக்கா சுவீகார புத்திரராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராய் இருக்கும்படி God has adopted us. நம்மை சுவீகார புத்திரராகும்படிக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து தேவன் அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனுக்கு சமமாக இருப்பதை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்தார். நம்மில் ஒருவரை போல ஆனார். நம்மை போல சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். கல்வாரியில் பாடுபட்டு மரித்து ஜீவனை ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசுவுக்குள் தான் நாம் தேவனை பிதா என்று அழைக்கிறோம். இப்போ இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினாலே, நாம் குமாரனுக்குள் நாம் வந்து விடுகிறபடினால், இயேசுவுக்குள் வந்து விடுகிறபடினாலே நாம் அந்த பிதாவை, நாம் தேவனை அப்பா, காண முடியாத தேவனை அப்பா என்று அழைக்கும்படியான அந்த உறவும் வருகிறது, அந்த உரிமையும் நமக்கு வருகிறது. அதுதான் தேவனை வாசிக்கலாம். ரோமர் 8:14-15. ரோமன் சாப்டர் 8:14 and 15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஸோ காட் அடாப்டட். தேவன் நம்மை சுவிகார புத்திரராக நம்மை ஆண்டவர் என்ன பண்ணினார், தெரிந்து கொண்டார், அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இஸ் ஒன்லி பிகாட்டன் சன். இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன். நாம் அவருக்கு சுவீகார புத்திரர். எப்படின்னாக்கா ரோமர் 8 வாசிக்கிறபடியே கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினாலே அவருடைய ஆவியை பெற்ற நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரர். யோவான் 1:12-13 இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 1:12 and 13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பவுல் எபேசு சபையில் சொல்லும்போது அங்கே யூதர்களும் இருக்கிறாங்க, மற்ற தேசத்தார் இருக்கிறாங்க, மற்ற தெய்வ வழிபாடு உள்ள மக்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, அதனால் விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்கிறாங்க. அதனால் ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவங்க எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது. அதுதான் பேதுரு 1 புத்தகம் 1 நான் வாசிக்கும் பொழுது, உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடக்கை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோமே என்று வாசிக்கிறோம். ஏன்னா 1 யோவான் 1:7 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். காட் ஃபர்கேவ் அஸ். அவரை விசுவாசித்த மாத்திரத்திலேயே அவனுக்கு எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதுதான் எபேசியர் 2:8-9 வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசித்து கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினாலே, சடங்குகளினாலே, சம்பிரதாயங்களினாலே உண்டாகாமல் கிருபையினாலே உண்டாயிற்று. அதனால் பவுலினர் பக்தன் யூத பின்னணியில் வந்தவர் தான். எல்லா சடங்கு சம்பிரதாயங்களை பழைய ஏற்பாட்டில் செய்தவர் தான். விருத்த சேதனம் பண்ணவர் 8ஆம் நாளிலே. ஆனால் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 அப்படி வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 6 verses 14, 15, 16. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். எனவே காட் அடாப்டட் அஸ். அடுத்தது காட் ஹஸ் ஃபர்கேவ் அஸ். நம்முடைய பாவங்களே அவர் மன்னித்து விட்டார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் என்னாது இருக்குது, தேவன் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவன் என்று சொன்னபடியே அந்த கல்லன் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று இன்றே என்னுடன் கூட பரகத்தில் இருப்பாய் என்று சொல்கிறார். எப்படி விசுவாசித்தான். இது அவன் செய்கிற கிரிகைகளினால் அல்ல, விசுவாசம் ஆண்டுடைய கிருபையினாலே, ஆண்டுடைய இரக்கத்தினாலே அவன் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால் ஆண்டவருடைய ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்பு இரத்த சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. இப்போ மத்திய 9ஆம் அதிகாரத்தில் திமிரான ஒரு மனிதனை கட்டிலில் என்ன பண்ணுறாங்க, 4 பேர் கொண்டு வராங்க. கொண்டு வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவனை பார்த்து ஆண்டவர் அவனை என்ன பண்ணுறாரு, ஒரு காரியத்தை கேட்குறாரு.
அவங்க ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொல்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யார் அப்படின்னு அவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? ஒருத்தரும் பதிலே சொல்லலை. ஏன்னா எழுந்து நட என்று சொன்னால் வெளிப்படையாக தெரியக்கூடியது, பாவம் மன்னிக்கப்பட்டது என்பது எப்படி தெரியும்? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர் உணர வேண்டும் என்பதற்காக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்பது முதல்ல சொல்கிறார் அவர். அவங்க முறுமுறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது வேண்டும் என்பதற்காக தான் ரெண்டாவது முறை என்ன சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு சுகமாகி தன் வீட்டுக்கு போகிறான். ஏன்னா பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தில் ரொம்ப அருமையாக போட்டோம். பூமி 9ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, மேத்யூ சாப்டர் 9. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அதனால் சொல்கிறது நம்ம யார் வேணாலும் சொல்லிடலாம். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம், நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லலாம். சொன்ன காரியம் நடக்கணும்ல, அது இன்றைக்கி யோசிக்கிறது இல்லை. சும்மா உன் பாவம் மன்னிக்கப்பட்டது போ அப்படின்னு சொல்லி சில சபைகளிலே சொல்லிக்கிறாங்க. இவங்க நம்பிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. மன்னிக்கப்பட்டுச்சா மன்னிக்கப்படலையா, இது வெளியில் அந்த கொள்கையை நம்புங்கன்றாங்க. ஆனால் அதே நபர் இந்த அற்புதத்தை செய்யும்போது, ஒரு அற்புதத்தை செஞ்சால் தான் அது அவர் சொல்கிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பது வெளிப்படும். அதே தான் இயேசு கிறிஸ்து சொன்னால் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் முதலாவது என்ன சொல்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். காண முடியாத ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் சொன்னால் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பது வெளிப்படும்படியாக தான் உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்று சொல்கிறார். அவன் எடுத்து நடக்கிறான். ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பாவ மன்னிப்பு இயேசுவின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். அவரால் ஏன்னா இயேசு என்றாலே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தமாக. அடுத்து காட் ஹஸ் ரிடீம்ட் அஸ், தேவன் நம்மை மீட்டு இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, மீட்பு நம்மை உண்டாயிருக்கிறது. ஏன்னா மீட்பு என்று சொன்னால் என்னன்னாக்கா, வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். ஐசாயா சாப்டர் 52:3. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பொருளை விற்கணும்னாக்கா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். அது மாதிரி விலை கொடுக்கறதுக்கு ஒரு விலை இருக்குது. அது வாங்கணுன்னாலும் அது விலை கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் ஆதாம் ஏவாள் ஆதித்தாய் அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கண்கள் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்துக்கு பெருமைக்காக என்ன பண்ணிட்டாங்க, தங்களை விற்று போட்டார்கள். ஏசா தன் சேஷபுத்திர பாக்கியத்தை ஒருவேளை கூழுக்காக தன்னை விற்று போட்டான். அதே மாதிரி ஆகாபு பணத்தை விற்று போட்டான். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களே விற்று போடுகிறார்கள். எதற்காக? மாயையான காரியத்துக்காக, அழிஞ்சு போகிற காரியத்திற்காக விற்று போட்டாங்க. அப்படி விற்று போட்டவங்களாக இருந்தாலும் கவலைப்பட வேணாம். ஆண்டவர் தமது வெளியேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொள்ளுகிறார்னு சொல்லி வாசிக்கிறோம். வாசிக்க சங்கீதம் 49:6 வாசிக்க. சாம் நம்பர் 49:6 ஆன்வர்ட்ஸ். சங்கீதம் 49:6 வாசிக்க நாம் கேட்போம். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஆமாம், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுக்க முடியும். புரியுங்களா? ஒரு மனிதன் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணலாம், கண் தானம் கொடுக்கலாம், அப்புறம் இருதயத்தை கொடுக்கலாம், அடுத்து நுரையீரலை கொடுக்கலாம், அடுத்து சிறுநீரகத்தை கொடுக்கலாம். புரியுங்களா? இதெல்லாம் ஒருத்தருடைய ரத்தத்தை கொடுக்கலாம், இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட கொடுக்கலாம். ஆனால் அவனை ஒருத்தருடைய உயிரை அங்கே கொடுக்க முடியாது. அதனால் ஒவ்வொருடைய ஆத்மாவும் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் அந்த ஆத்மா உயிரடையும். அதில் தான் இயேசு யோவான் 10 சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ அதுக்குள்ளார அங்கே ஜீவன் இல்லை அந்த ஆத்மாவில். அதான் எபேசியர் 2:1 வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆத்மாவிலே இயேசுனுடைய ஆவி உயிர்ப்பி, எப்படி சரீரத்தில் அந்த ஆவி ஆண்டவர் கொடுத்த ஆவி சரீரத்தை உயிர் கொடுக்கிறதோ அதுபோல் மனிதனுடைய ஆத்மாவிலே ஆண்டவருடைய ஆவி அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது.
அவன் என்ன பண்ணுகிறான், அவன் ஜீவனுள்ள ஆத்மாவாக மாறிவிடுகிறான். அதுதான் மத்திய 22 சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாக இருக்கிறேன். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். ஏன்னா 1 யோவான் 5:12 வாசிக்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அந்த ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதற்காக நம்ம என்ன பண்ண, விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொள்கிறார். ஏன்னா மனிதனுடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனிதனுக்கு அது தெரியல, அது ஆண்டவருக்கு அதனுடைய மதிப்பு அதனுடைய இது தெரிஞ்சபடினால தான் அவர் தமது ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். அடுத்தது 7வது காரியம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அடுத்தது God has not only redeemed us, God has revealed his will. அவர் தொடர்ந்து அதில் வசனத்தை வாசிக்கும்போது தேவன் தமது சித்தத்தை அவர்களுக்கு தெரிவிக்கிறார். பவுல் இங்கே என்ன பண்ணுகிறார், அவருடைய சித்தத்தை பவுலுக்கு தெரியப்படுத்துகிறார், பேதுருக்கு தெரியப்படுத்துகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை தெரியப்படுத்துகிறார். சித்தத்தை ஒருபோதும் ஆண்டவர் மறைச்சி வைக்கிறது இல்லை. ஏன்னா சித்தத்தை அறியாமல் நாம் ஒருபோதும் ஆண்டவர் சித்தத்தை நம்ம செய்ய முடியாது. அந்த வசனத்தில் வாசிக்கும்போது எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். பவுலும் அப்போஸ்தலர் தான், பேதுரும் அப்போஸ்தலர் தான். ஆனால் பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன வாசிக்கலாம். 3:1 வாசிப்போம். எபேசியன் சாப்டர் 3 verse 1 onwards. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பார்த்தீங்களா, எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த மாதிரி வெளிப்படுத்தின காரியம் பழைய ஏற்பாட்டில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் சபையை பற்றி சொல்லலை. ஏன்னா அதே எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எபேசியர் சாப்டர் 3:9. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு அந்த கிருபை கொடுக்கிறார், அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ரகசியத்தை வெளிப்படுத்தி எல்லாருமே உடன் சுதந்திரர். இன்றைக்கி பாருங்கள், மனுக்குலத்தை ஆண்டவர் தெரிந்து மனுக்குலத்துக்காக பாடுபட்டு மரித்தார். ஆண்டவர் மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ள வேண்டுமா தேவனுடைய திட்டம். ஆனால் இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னாக்கா இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடுபட்டு மரித்தார். இயேசு ரத்தத்தினாலே இப்போ இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க தான் மணவாட்டி சபை, அவங்க தான் சபை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க தோழர்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒரு கொள்கையை சொன்னாங்க. கேட்க நல்லா இருக்குன்ட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படி யூதர்கள் நாங்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததின்னு பெருமை பாராட்டினார்களோ அது மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாம் தான் இயேசு ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டிலலாம் இயேசு மரிக்கலை, பழைய ஏற்பாட்டை மரித்ததெல்லாம் ஆடு தான் பலி செலுத்தப்பட்டது, அதனால் அவர்கள் தோழர்கள் இப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, மணவாட்டிய சபையை பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்தும்போது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பெல்லாம் பந்தியில் உட்காந்துருப்பாங்க. இயேசு தன்னோட மணவாட்டியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவார். கேட்க நல்லா இருக்குது. ஆனால் வசனம் அப்படி இல்லை. மனுக்குலத்தை ஆண்டவர் மனுக்குலத்துக்காக பாடுபட்டு மரித்தார். மனுக்குலத்தை மீட்பதற்காக உலக இரட்சகராக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் ஏசாயா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. இதே தான் இப்போ 1 பேதுரு 1:20 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபும் தேவனிடத்தில் விசுவாசம் வச்சாங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்க மக்களும் இயேசு விசுவாசித்தால் தான் தேவனை விசுவாசிக்கிறது சமானம். ஏன்னா இயேசு சொல்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார். யோவான் 5:24 அப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதான் இயேசு சொல்கிறார், என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அந்த அனுப்பினவரை ஏற்றுக்கொள்வது தான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு. அது எப்படி பிரிவினை உண்டாகும்? அதனால் பழைய ஏற்பாட்டு விசுவாசி தோழர், புதிய ஏற்பாட்டில் இருக்கவங்க மணவாட்டி, இதெல்லாம் ஒரு தவறான கொள்கைகளை என்ன பண்ணிட்டாங்க. அந்த யூத மக்கள் எப்படி அந்த மேட்டுமை சிந்தை வந்துச்சோ, நாங்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் தான், அதே மாதிரி நாங்கள் தான் மணவாட்டி சபை, இந்த மாதிரி பெருமைகள் இன்றைக்கு வருகிறது.
இயேசு மனவாட்டிக்காக வரல, மனுக்குலத்திற்காக வந்து பாடுபட்டு மரித்தார். யார் அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறால் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதில் தான் சரீரமாகிய சபைக்கு, அதான் யூதன் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக வரிசையாக சொல்கிறார். 14 வருஷம் வாசிங்கனாக்கா 7 காரியங்களை அறிவிக்கிறார். ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஒரே ஜாதி ஜனமாக ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதை எப்படி பிரித்து பார்க்குறாங்கன்னு தெரியல. ஒரு மனசாட்சி, நல் மனசாட்சி உடையவனாக இருந்தோமானால், வேதத்தை தெரியாக அறிந்திருப்போமானால், பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு விசுவாசி என்று பார்க்காமல் ஆதாமுக்குள்ளே எப்படி மரித்தார்களோ அப்படி கிறிஸ்துக்குள்ளே எல்லாரையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கப் போகிறார். அதனால் எல்லாருக்காக பாடுபட்டு மரித்தார். எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. யார் இயேசு ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு வந்து ஆண்டவர் இந்த ரட்சிப்பை கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டிலையும் அதே தேவன் தான், அதே இயேசுன்னு சொல்லலை, யெகோவான்னு சொல்லுகிறோம். யெகோவான்னு சொன்னாலும் பழைய ஏற்பாட்டில் இருக்க அதே தேவன் தான். அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால் ஆண்டவர் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் தான் எத்தனை தரமாக உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு. அதனால் இயேசு சொல்கிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்கிறார். எனவே நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் என்று சொல்கிறார். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவன். ரோமர் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 3 லாஸ்ட் 2 verses. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. ஆமாம். அதனால் நான் விசுவாசத்தினாலதே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23 எல்லாம் சொன்ன கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சியடையன்னு சொல்லி எல்லாம் மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், இயேசு நானே நல்ல மெய்ப்பன்னு சொல்கிறாரு. அந்த மெய்ப்பன் வேறு, இந்த மெய்ப்பன் வேறையா? இல்லை, அந்த மந்தை வேறு, இந்த மந்தை வேறையா? இல்லை, யோவான் 10 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இந்த தொழுவத்தில் உள்ள அவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாக இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். 16வது வசனம் வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 10 verse 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆமாம். அதனால் இப்போ பிரித்து பார்க்க முடியாது. அதுதான் பேதுரு அதை எழுதுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக. நாம் தேவனிடத்தில் தான் விசுவாசம் வைக்கிறோம். பழைய பாட்டில் பக்தர்கள் எல்லாம் மேற்கொண்டு தரமான சாட்சிகள் எல்லாம் தேவனை தான் விசுவாசித்தாங்க. அதனால் நாம தான் இயேசு விசுவாசித்தோம். அப்போ இயேசு தேவன் இல்லையா? யோசிக்கணும், இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஒரு கொள்கையை பின்பற்றிட்டு என்ன பண்ணுறாங்க, மேட்டிமை, பெருமை, கிருபியினால் விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டோம், அவ்வளோதான். மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. அதனால தான் பவுல் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்கிறார். அந்த மேட்டிமை, அதனால் இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்கிறதற்கு காரணம் அதனால தான். ஸோ அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை என்ன பண்ணுகிறார், அவர்களுக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே பாடுபட்டு மரித்தார், அந்த ரத்தத்தை சிந்தினதுக்கு அப்புறம் தானே நம்ம வந்து மீட்டுக்கொள்ளப்பட முடியும். அப்படி இல்லை, பைபிள் நல்லா படிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா தெரியும். ரெவலேஷன் சாப்டர் 13 verse 8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இப்போ உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இதுதான் நியாயப்பிரமாணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கிறார். இதே தான் யோவான் அறிமுகப்படுத்தும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இதே வெளிப்படுத்தின விசேஷத்தை 5ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, சிங்காசனத்தின் மேலே ஒருத்தர் வீற்றிருக்கிறார், அவருக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதனால் உலகத்தோற்றது, ஏன்னா ரத்தம் செஞ்செல்லாம் மன்னிப்பு இல்லை என்பதை ஆதாம் ஏவாள் தவறு செஞ்ச உடனே ஆண்டவரே என்ன பண்ணுகிறார், மனம் வந்து ஆடு முந்தி என்ன பண்ணுகிறார், அவரே ஒரு மிருகத்தை அடித்து இரத்தத்தை பாவ பரிகாரம் செய்து இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு தோல் உடையை உடுத்துகிறார். இதே மாதிரி தான் இயேசு நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்து தமது குமாரை நமக்காக ஒப்பு கொடுத்தார். யார் நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து பாடுபட்டு மறிங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹி ரிவீல்டு ஹிஸ் வில். அதே மாதிரி புறஜாதிகளுக்கு என்ன சொல்லணும் என்பதை பவுலுக்கு வெளிப்படுத்தினார். யூதர் மக்கள் மத்தியில் பிரசங்கிப்பது யோவான் மற்ற அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பரிசுத்தாவே இன்றைக்கு வேத சத்தியத்தின் மூலமாக சகல சத்தியத்திலும் நமக்கு ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அடுத்த 7வது காரியம், காட் ரிவீல்டு ஹிஸ். அதனால தான் பவுல் எழுதும்போது சொல்கிறார், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று.
ஏன்னா பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். 8வது காரியம் காட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். வாசனம் வாசிக்கலாம் தொடர்ந்து. எபேசியர் 1:9. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு வார்த்தை தான், காட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். நாம் அந்த வசனம் வாசிக்கிற நாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய தேவனுடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதாவது நமக்குன்னு ஒரு சுதந்திரத்தை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் நமக்கு உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு கவர்மெண்ட்டு அரசாங்கம் நமக்கு சுதந்திரம் கொடுக்க, எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், மத சுதந்திரம், வேறு எந்த சொத்து சுதந்திரம் எது கொடுக்கலனாலும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை இந்த உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அதனால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுதுவது சொல்கிறார், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி வாசிக்க. இது தேவன் நமக்கு பரலோகத்தில் வச்சிருக்கிற சுதந்திரம். இது அப்படி இல்லை, நம்மிடத்திலே தேவன் வைத்திருக்கிற ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நாம் தான் அவருக்கு கொடுக்கணும். நாம் ஆண்டவருக்கு சுதந்திரம் கொடுத்தாக்கா நம்ம எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 18-19 வசனம் வாசிக்கலாம். எபேசியன் சாப்டர் 1 verse 18 and 19. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அது பார்த்தீங்களா, பரிசுத்தவான்களிடத்திலே அவருக்கு இருக்கிற ஒரு சுதந்திரம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலருடைய ஜெபத்தை பாருங்கள். இந்த மாதிரி இன்றைக்கி யார் ஊழியக்காரவங்க ஜெபிக்கிறாங்க? வியாதி போகட்டும், போகிறீங்களா, அவர் வாழ்க்கையில் சுகமாகட்டும், அற்புதம் நடக்கணும், ஆசீர்வாதம் நடக்கட்டும், என்னை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு கடைசியில் ரசிக்கப்படாமல் நரகத்துக்கு போகிறத விட வியாதி இருந்தாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அந்த யோபு சொல்கிறது போல் இன்றைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் சுகம் கிடைக்கிறது நல்லது தான், அற்புதம் நடக்கிறது நல்லது தான், அதை பற்றி இல்லை. ஆனால் அதனால் நம்ம மோட்சம் போகிறதில்ல, பரலோகம். ஆனால் நாம் ஆண்டவரை இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கருவிகளாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய கருவிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம். இப்போ பவுலே ஆண்டவர் அழைத்தார். உடனே அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை எடுத்து பயன்படுத்தினார். பேதுரு மற்றவர்களை அனுப்பி ஆண்டவர் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர் பிடிக்கிற ஆக்குவேன். வலைகளை விட்டாங்க, வந்தாங்க, அப்போஸ்தலரை எடுத்து பயன்படுத்தினார். அதுபோல் எபிரேயர் 3:1 வாசிக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மத்திய 28:19 வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர் கை கொள்ளும்படிக்கு அவர் உபதேசம் பண்ணுங்கள். இந்த எபேசியர் நிருபத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. அது இன்றைக்கி தவறாக நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம். எபேசியன் சாப்டர் 3 verse 20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வசனத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறது நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. இதை என்ன பண்ணுறாங்க? உலக பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, பூமி கிடைத்த காரியங்களை நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? நான் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி ஆண்டவர் செய்வார்னு அற்புதமாக எனக்கு செஞ்சார் சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் விட்டு போய் எது இருந்தால் நிலைக்க போகிறதில்ல. ஆனால் இந்த வசனத்தை என்ன சொல்கிறாரு? நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். இது நல்ல உதாரணம் சொல்லுனாக்கா, எல்லா வீடுகளிலும் 220 வோல்டேஜ் தான் கரண்ட் வருது. ஆனால் 220 வோல்டேஜ் கரண்ட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏசியாக இருந்தாலும் சரி, டியூப்லைட்டாக இருந்தாலும் சரி, ஃபேனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாம் 220 வோல்ட்டு தான்.
ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு அதனுடைய எவ்வளவு திராணி அதுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அது என்ன பண்ணும், வாட்ஸுன்னு சொல்கிறோம். 15 வாட்ஸு, 50 வாட்ஸு, 500 வாட்ஸு, 1000 வாட்ஸு. அது எந்த அளவுக்கு அது அந்த அதே 220 வோல்டேஜில் தான் அது செயல்படுகிறது. ஆனால் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆற்றல் வெளிப்படும். அதே மாதிரி நாம் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். இது இயேசு அப்படி செய்தார். பிதா இது முதல் கிரியை செய்து கொண்டு வருகிறார். நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை இயேசு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம் மூலமாக இருந்து தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். அப்போ நாம் எந்த அளவுக்கு அவர் இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு ஒரு சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குது, அது வேறு. இது அவருக்கு நாம் கொடுக்குற ஒரு சுதந்திரம், ஒவ்வொரு விசுவாசிகளையும். அப்போ தான் தேவன் ஒவ்வொருவரையும் தமது, ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி வரங்களை கொடுக்கிறார். அவருடைய சித்தத்துடைய சபையில் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படியே நம்மை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நாம் எண்ணுகிற மாதிரி இல்லை, நான் வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். அதுதான் பவுல் கலாத்தியர் 2:20 சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆயினாலே இந்த கடைசி நாட்களே கர்த்தர் கையிலே உம்முடைய சித்தம் என்னுடைய பாக்கியம், என் மனதின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கிடுவது என்று சொல்லி யார் விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களே தேவன் தம்முடைய கிருபா பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார். ஸோ காட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் 9வது காரியம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். God sealed us. தேவன் நம்மை முத்திரித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் முத்திரித்திருக்கிறார். ஒரு உலக பிரகாரமாக ஒரு லோன்லாம் எடுத்தாங்கன்னு வச்சாக்கா, யாராச்சும் பேங்க்கில் போய் லோன் எடுத்தாக்கா அந்த பேங்க்கோட சீல் என்ன பண்ணுறாங்க, அந்த வாகனத்தில் போட்டுருவாங்க. புரியுங்களா? ஹைபாத்திகேட்டட் டு அந்த ஒரு பேங்க் பேரை போட்டுருவாங்க. அது ஏன்னாக்கா அந்த சீல் அதில் இருக்குது. அதே மாதிரி ஆவியானவர் தமது சீலை தன்னுடைய முத்திரையை நமக்குள்ளே பதித்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவர் நம்ம மீட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய உடைமை நாம். நம்முடைய விருப்பத்துக்கு நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடாது. செயல்பட விடுவோமானால் ஒருபோதும் ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியாது. நீங்கள் நிறைய பேர் நமது விருப்பத்தின்படி தான் ஆண்டவர் செயலாற்றுன்னு செய்கிறார்கள் ஒழிய ஆண்டோட விருப்பத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அதனாலே தேவன் நம்மை விலை கொடுத்து வாங்கிவிட்டார், விலை கொடுத்து நம்மை முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லி நான் 2 கொரிந்தியர் 5:6 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் சாப்டர் 5 verse 5 and 6. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதனால் ஆவி என்னும் அச்சாரத்தை சொல்கிறேன். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முத்திரைத்திருக்கிறார். ஆனால் இது ரொம்ப முக்கியம்னாக்கா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது என்ன பண்ணுகிறாராம், 9ஆம் அதிகாரத்தில் அந்த பூமியிலேருந்து வருது. 9:2 வாசிங்க, 9:1 வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 9:1 onwards. 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். இது 9ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இது உலகத்தில் இருக்க எந்த மக்களாக இருந்தாலும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தமது முத்திரையை அவர்களுக்கு பதிக்கிறார். எப்பொழுது ரட்சிக்கப்பட்ட உடனேயே இது ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், நாம் ஆண்டவருக்குடைய நம்முடைய உடைமைகள் என்பதை ஆண்டவர் தன்னுடைய முத்திரையின் மூலமாக அவர் நிரூபித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய முத்திரை தரித்த மக்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 9:4 வாசிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்
அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப் போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்பவிடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுக்குற அது ஒரு புறமான ஒரு நீதி. அதே நீதியின்படி தான் புதிய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய நீதி நித்திய நீதி. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் இப்போ உண்மையாக ஆண்டவருடைய இரக்கத்தை கிருபை யார் பெற்றுக்கொண்டார்களோ, ஆண்டவருக்கு யார் சொந்தமானவர்களோ, ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முத்திரிக்கிறார். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியையும் ஆண்டவர் இயேசுவுக்குள் அவர்களை முத்திரித்து விடுகிறார். இப்போ வெளிப்படுத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு 12 கோத்திரத்தில் 12,000 என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? 1,44,000 பேரை ஆண்டவர் முத்திரிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களிலே ஆண்டவர் முத்திரிக்கப்பட்டவர்கள் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இயேசு அதே 7ஆம் அதிகாரத்தில் திரளான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஆரவாரம் எடுக்கிற ஒரு மக்களை பார்க்குறோம், சாட்சிகள். அந்த மக்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள், அந்த முத்திரையை தரித்த மக்கள். இவர்களை இந்த உபத்திர காலத்தில் வருகிற இந்த வாதைகள் அவரை அணுகாது. அதான் 91ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம். பாட்டு வர பாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவனுடைய வாதைகள் இந்த முத்திரை தரிக்கப்பட்ட ஒருவர் மேலும் அது விழாது. நான் சபைக்கு போனாலும் சரி, நான் ஊழியம் செஞ்சாலும் சரி, அந்த முத்திரை இருக்கணும். முத்திரையை நானாக வச்சுக்க முடியாது. ஆண்டவர் தான் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர் முத்திரிக்கிறார். அதான் அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு சொந்தம் அவர் முத்திரையை தரித்திருக்கிறார். எபேசியர் 1 13 என்ன வாசித்தோம்? நான் வாசிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த முத்திரை யார் இருக்கோ அவங்க தான் அந்த வாதைக்கு தப்புவார்கள். அதனால் அந்த ஓத்திர காலத்தில் அந்த வாதைகள் உன்னை தாக்குச்சுனாக்கா அப்பயே நீ தெரிஞ்சுக்க, உனக்கு அந்த முத்திரை இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கிருபையினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது அவசியம். இது இல்லாமல் பின்வாங்கி போவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அதை யாரும் மாற்ற முடியாது. அதனால் இந்த வசனம் ரொம்ப முக்கியம், முத்திரை. அதனால் ஹி ஹஸ் சீல்ட் அஸ், முத்திரித்திருக்கிறார். கடைசியாக வாசிக்கலாம் 14 வசனம், எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். He gave us an earnest. அதாவது அவர் நமக்கு முன்னதாக ஒரு அச்சாரத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கார், ஒரு டோக்கன் கொடுக்குற மாதிரி. டோக்கன் அட்வான்ஸ்னு வாங்க சில பேர். ஒரு பத்திரம் வாங்கும்போது, இடத்த வாங்கும்போது ஒரு டோக்கன் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு இதில் ஏதாச்சும் நம்ம வாங்கும்போது முன்னாடியே ஒரு டோக்கனை கையில் கொடுத்துருவோம். அந்த டோக்கன் வச்சுருக்கவங்க மாத்திரம் வசதி வாங்க, மற்றவங்களாம் தனியாக நில்லுங்கன்னு வாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு டோக்கன், ஒரு அச்சாரத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அது ஏர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏர்னஸ் ரிங்குன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி அவர் பவுல் 2:11 வாசிக்கும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தின் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி நிச்சயிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிடித்திருக்கப்பட்ட மக்கள், ஆண்டவருக்கு சொந்தமான மக்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு அட்வான்ஸ் டோக்கனாக பரிசுத்தாவை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். இப்படி நமக்கு தந்திருக்க பரிசுத்தாவை நமக்குள் வாசமாக இருக்கிறார். இது அவன் நமக்குள் வாசமாக இருக்க பரிசுத்தா வெளியில் யாருக்கும் தெரியாது. நம்ம அதே ஆள் தான், அதே நபர் தான். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அச்சாரம் நமக்கு இருக்கிறது, அந்த முத்திரை நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகியும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே அந்த அச்சாரத்தை நமக்கு அட்வான்ஸை தந்துட்டார். ஃபுல் பேமெண்ட்டு அவர் வரும்போது தான். வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம், 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 8 verse 18 onwards. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது.
அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். ஏன்னாக்கா ஆண்டவர் நமக்கு ஒரு அச்சாரத்தை, ஒரு அட்வான்ஸை முன்பணமாக நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து விட்டார். அல்லது 8:9 வாசிக்கிறேன், கிறிஸ்துனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எனவே நமக்கு அந்த உள்ளத்திலே நம்ம புத்திர சுவிகார ஆவி கொடுத்து விட்டபடினாலே இன்றைக்கு நாம் அதே மனிதர்கள் தான், அதே சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டு. ஒரு நாள் ஆண்டவர் வருவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். 1 John chapter 3 first 3 verses. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமாம், அதனால் ஆண்டவருக்கு ஒப்பா இருப்போம். அதனால தான் ரோமர் 8 வாசிக்கும்போது என்ன வாசிக்க 29 அவருடைய தம்முடைய குமாரனுடைய அநேக சகோதரர்களை முதற் பேரானாக இருக்கும் பொருட்டு தேவனை எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார். அப்படி எவரை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். எவள் முன்குறித்தார் அவளை அழைத்தும் இருக்கிறார். எவளை அழைத்தார் அவர்கள் நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவளை நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது நாம் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் ஆண்டோடைய பாடல்களை, ஆண்டோடைய பிள்ளைகள் நம்மை முத்திரித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஸ்வீகார பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய சுதந்திரமாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறார். ஆவியின் அச்சாரத்தை இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் இப்போ தந்து விட்டார். அது வெளிப்படையாக தெரியல. ஆனால் ஒரு நாளில் ஆண்டவர் வரும்பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு இரட்சகர் வரை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். எனவே இது பவுல் என்கிற பக்தன் இந்த எபேசு சபையில் இருக்கிற புறவினத்தாருக்கு சொல்லும் பொழுது, புறவினத்தார் மாத்திரமல்ல, அது யூதன் என்றும் அடிமை என்றும் சுயாதன் என்றும் இல்லை, உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மறிக்கிற யாராக இருந்தாலும் இயேசுவை யார் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். செய்தியுடைய தலைப்பை டிட்டர்மினேஷன் ஆஃப் காட், தேவனுடைய தீர்மானம். இதை மாற்ற இந்த உலகத்தில் எந்த சக்தியால் முடியாது, யாராலும் முடியாது. எனவே இதை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து நாம் செயல்படுவோம். ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று என்ன நோக்கத்திற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரோ, என்ன நோக்கத்திற்காக அந்த பூமியில் வைத்திருக்கிறோ, அந்த நோக்கத்தை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமத்துக்கு மகிமையாக நான் ஜீவிக்க உதவி செய்யும். உண்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.